பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாள் மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நம்மை சந்திக்கும்படி அவர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவனை சந்திக்கும்படி நீயும் ஆயத்தப்படு என்று வேதம் சொல்கிறது. இந்த காலவெளியிலே கர்த்தர் தம்முடைய முக்கியத்துவத்தை நாம் தேவனுக்கு கொடுத்துருக்கிறோம். கர்த்தர் அதே போல் என்னை கனமண்ணுகளை நான் என்ன செய்வேன்? கனம் பண்ணுவேன். ஆமேன். இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற இந்த வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். சகரியா 9:12 வசனம். சகரியா 9 அதிகாரம் 12 வசனத்தை எடுத்தவர்கள் சத்தமாய் வாசிக்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை நான் தருவேன், இன்றைக்கே தருவேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை இந்த மாதத்திலே தருவேன் சொல்லியிருக்காரு. ஆனால் வேதத்திலே ஆண்டவர் என்ன சொல்ல? இன்றைக்கே நான் தருவேன். ஹல்லேலூயா. அதாவது ஆசீர்வாதத்தை இன்றைக்கே தருவேன் என்றால் இன்றைக்கே அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தொடங்குகிறார். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கே கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ளே தொடங்குகிறார். தான் ஆண்டவர் சொல்ல இன்றைக்கே நான் தருவேன். நம்ம பார்க்குறோம் இந்த வேதத்தின் முதல் பகுதியில் நம்பிக்கையுடைய சிறைகளே. நம்பிக்கை என்பது என்ன? நாம் எல்லாம் தேவனை நம்புகிறோம். எப்படி நம்புகிறோம்? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. பாருங்கள், நாம் நம்பிக்கொண்டு இருக்கிறோம், ஆனால் சிறைப்பட்டு இருக்கிறோம். ஏன் நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம்? நாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்கிறது, ஒரு சில காரியங்கள் நமக்கு நடக்காமல் இருக்குது. நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அது எதிர்பார்ப்பு சில சமயங்களில் நமக்கு வாய்க்காமல் போகிறது. சில சமயங்களில் நமக்கு தோல்வி வருகிறது, வாழ்க்கையில் வேதனைகள் வருகிறது. ஆனாலும் நாம் நம்புகிற நம்பிக்கையை அவர் மேலே நாம் வைத்திருக்கிறோம். ஒரு நாளும் அந்த நம்பிக்கையை நம்ம கைவிடவே கூடாது. ஹல்லேலூயா. அவர் அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறவர்களை தான் நம்பிக்கையுடைய சிறைகளே. எங்கே நீங்கள் திரும்புங்க, அரணுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? என்னிடத்தில் நீங்கள் திரும்புங்கள். இதுவரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்பிக்கை இல்லாமல் நான் ஜெபித்த இந்த காரியம் இனி எனக்கு நடக்கப் போவதில்லை, இனி வாழ்க்கையில் இனி எனக்கு அது கிடைக்காது, இனி அதில் ஒன்றும் நடக்காது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கீங்களா? அந்த சிறையை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. ஹல்லேலூயா. அந்த சிறையை விட்டு நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கர்த்தர் அழைக்கிறார். அந்த காலவேளையில் நிச்சயமாக வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தோல்விகள், வேதனைகள், கஷ்டப்பட்ட கஷ்டங்கள், இவையெல்லாம் நினைத்து நீங்கள் சிறைப்பட்டு இருக்கிறீங்களா? சிறைகளாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றார், முந்தினவைகளை நீ நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை நீ சிந்திக்காத, இதுவரைக்கும் நடந்தது நடக்கட்டும், இனிமேல் நடக்க போகிறத நீ சிந்திக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இனி என்ன நடக்கப் போகுது? ஏனென்றால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை அழைக்கிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் வாங்க, என்கிட்ட வாங்க, அரணுக்கு திரும்புங்க. ஏன் அரணுக்கு ஆண்டு திரும்ப சொல்லாரு? பாருங்கள், இஸ்ரவேலர்கள் சிறைப்பட்டு பாபிலோன் தேசத்தில் போய் வேதனையோடும் கஷ்டத்தோடும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு போய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் சொன்னார் அவர்களை பார்த்து, இதுவரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்கள் போதும், இதுவரைக்கும் நீங்கள் பட்ட வேதனைகள் போதும், உங்கள் கவலைகள் எல்லாம் என் மேலே வைத்திருங்க, இப்போது நான் உங்களை அழைக்கிறேன். நம்பிக்கையுடைய சிறைகளே, நீங்கள் அரணுக்கு திரும்பி வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் திரும்பவும் நீங்கள் திரும்பி வாருங்கள், என்னிடத்தில் நீங்கள் திரும்பி வா, புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை ஆண்டவர் நான் அழைக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை இந்த நாளே அழைக்கிறேன். நீ நினைக்கலாம், நான் அந்த தேசத்தில் நான் இருந்தேன், இஸ்ரவேல் அழைப்பாங்க,
அந்த தேசத்திலே கர்த்தர் எங்களை கைவிட்டபடினாலே நாங்கள் பாபிலோன் தேசத்துக்கு வர வேண்டியதாயிற்று. ஆனாலும் நன்மை செய்கிற தேவன் பாபிலோன் தேசத்திலே இஸ்ரவேலர்களை போஷித்தார். ஹல்லேலூயா. அதே போல தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ இதுவரைக்கும் அந்நிய தேசத்திலே அடிமையாக இருந்த போதும் வாழ்க்கையில் நீ எந்தெந்த காரியத்திற்கு அடிமையாக இருக்கிறாயோ, எந்தெந்த காரியம் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறதோ, அந்த அடிமையாக்கப்பட்ட காரியத்தை எல்லாம் விட்டு நீ அரணுக்கு திரும்பு என்று கர்த்தர் இந்த நாளில் அழைக்கிறார். ஹல்லேலூயா. நீ முந்திரைகளை சிந்திக்காத, பூர்வமானவைகளை சிந்திக்காத. ஐயோ எனக்கு இத்தனை வருஷம் இப்படி ஆயிற்றே என்று நீ சிந்திக்க வேண்டாம் என்று கர்த்தர் சொல்றாரு. சிந்திக்காத. ஏனென்றால் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நான் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்றார். அதனால் சிறைகளை விட்டு நாம் திரும்ப வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னா கர்த்தர் மேலே இருக்குது. ஆனால் கர்த்தர் மேலே அவங்க விசுவாசம் இருந்தாலும் அவர்கள் இருப்பதோ அந்த தோல்வியின் சிறையில் தான் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அந்த தோல்வியின் சிறையிலே இருந்து கொண்டு தான் வாடிக்கொண்டிருக்காங்க இன்றைக்கி அநேகர். அதனால் விசுவாசத்தினால அவங்களால் எழும்ப முடியாமல் இருக்குது. ஆண்டவர் சொல்றார், இந்த காலவேளையில் நீ என் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் உண்மையாக இருந்தால் அந்த சிறையை விட்டு வெளியில் வா. இதுமே நீ என்ன நினைக்கணும், இது நடக்கும் என்று நினைத்துக்கொள். ஹல்லேலூயா. இது முடியும் என்று நினைத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்றார். கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். நான் எதிர்பார்த்த காரியத்தை என் தேவன் எனக்கு வாய்க்க நிச்சயமாக பண்ணுவார். அதனால் இந்த கவலையிலிருந்து நான் வெளியே வருவேன். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனைகளிலிருந்து நான் வெளியே வருவேன். இந்த தோல்வியிலிருந்து நான் வெளியே வருவேன். இதை நான் ஜெயிப்பேன். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். ஆண்டவர் தான் உங்களை அழைக்கிறார். அரணுக்கு திரும்பு. அரண் என்றால் தேவனிடத்தில் நீ திரும்பு என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. என் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். ஆண்டவர் சொல்றாரு, இதுவரைக்கும் அநேகர் இந்த நாளில் இந்த காரியம் நடக்காதனால சிலர் அவிசுவாசத்தோடு கூட ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, சபைக்கு செல்வது, இப்படிப்பட்ட காரியங்களில் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, உன் வாழ்க்கையில் உன்னுடைய சோர்வுகளை எடுத்து போட்டு என்னிடத்தில் நீ திரும்பு என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. என்னிடத்தில் நீ திரும்பு, உன் சோர்வுகளை அகற்றி விடு. இது நடக்காது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் இது முடியாது, ஆனால் என்னால் இது முடியும். ஆமென். ஹல்லேலூயா. மனுஷரால் இது கூடாது தான், தேவனால எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் நம்பிக்கையை உன் அடிமைத்தனத்தின் மேலே வைக்காதே, உன் தோல்வியின் மேலே வைக்காதே, உன் அவிசுவாசத்தின் மேலே வைக்காதே, என் மேலே அந்த நம்பிக்கையை வை. ஹல்லேலூயா. என் மேலே அந்த நம்பிக்கையை வை. அந்த நம்பிக்கை உன்னை ஆசீர்வதிக்கும் என்று கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமுக்கு சொன்ன அர்த்தம், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து நான் உன்னை பெருக பண்ணுவேன். கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிற தேவன் தான். அழைத்தவர் சும்மா அழைக்கல. நீ தோல்வியோடு இருப்பதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. தோல்வியை சந்தித்து விட்டு ஓடுவதற்காக தேவன் உன்னை அழைக்கவில்லை. நீ வெற்றி பெறுவதற்காகவே தேவன் உன்னை தாயின் கற்பத்தில் வேறுபடுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை குறித்து என்னுடைய எண்ணங்கள் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அந்த உயரத்தை காட்டிலும் அதிகமாய் எனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை குறித்த முன்னேற்ற பாதை உனக்கு வேண்டுமானால் அது ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன்னை குறித்த என்னுடைய நினைவுகள் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதே கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். அநேக சமயம் நினைக்கிறோம், ஒருவேளை கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தருடைய பார்வை என் மேல் இல்லையோ, அவர் என்னுடைய பார்வையை அவர் என்னை விட்டு விலக்கி விட்டாரோ, நான் செய்த இந்த காரியத்தினால் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் வானம் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாள் என்ன செய்யாது, ஒளிந்து போகாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்பிக்கையாக இருங்க. அநேகன் பாருங்கள், இஸ்ரவேலர்கள் நம்பிக்கையாக இருந்தாங்க. என்றாவது ஒரு நாள் நம்முடைய தேசத்துக்கு நாம் திரும்புவோம், இஸ்ரவேலுக்கு திரும்புவோம். அந்த நம்பிக்கை தான் அவர்களை வரவழைத்தது. அதே போல் என்றாவது ஒரு நாள் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஹல்லேலூயா.
நம்முடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். அந்த ஆசீர்வாதத்தை நான் தப்ப முடியாது. கர்த்தர் என்னை அழைத்து வருவார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுடைய பலத்தினால் அல்ல, கர்த்தருடைய பலத்தினால் நான் மீண்டு வருவேன். நினைத்து கொள்ளுங்கள். வாசிங்க அடுத்த பகுதியை. நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான அல்லேலூயா என்ன நன்மையை தருவேன்னு சொல்றாரு? இரட்டிப்பான நன்மையை நான் உனக்கு தருவேன். என்ன இரட்டிப்பான நன்மை? நாம் நினைக்கிறோம் ஏதாவது ஒரு காரியம் நமக்கு நடந்தால் போதும், ஏதாவது ஒன்று நமக்கு நடந்தால் போதும். ஆண்டவரே, அநேக முறை நாம் தான் நினைக்கிறோம், ஆண்டவரே இது மாத்திரம் எனக்கு கிடைத்தால் போதும், இது மாத்திரம் எனக்கு உண்டானால் போதும், இதை கொஞ்சம் மட்டும் எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இதை மட்டும் நான் செஞ்சுக்கிறேன் ஆண்டவரே. இப்படித்தான் நம்முடைய நினைவு இருக்கிறது. காரணம் நம்முடைய இருக்கிற இடம் அடிமைத்தன சிறைகளில் இருக்கிறோம். இந்த சிறையை விட்டு நாம் வெளியே வரணும். ஆண்டவர் சொல்றாரு, இரட்டிப்பான நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக உங்களிடத்தில் கிரியை செய்கிற வல்லமையில் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நீங்கள் நினைப்பது உன் நினைவு என் நினைவு அல்ல. நீ கொஞ்சம் எதிர்பார்க்குற அது என்னுடைய சித்தம் இல்லை. இரட்டிப்பான நன்மையை கொடுப்பதே என்னுடைய சித்தம். ஹல்லேலூயா. இரட்டிப்பான நன்மையை கொடுப்பதே என்னுடைய சித்தம். யாக்கோபு 2 பரிவாரங்களை உடைய வெறும் கோடும் கையுமாக அவன் லாபானத்தில் போனான். வெறும் கையில் ஒரு கம்பு மட்டும்தான் அவன் இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணி போனான். ஆண்டவரே, நான் வெறும் கோடும் கையுமாக உம்மை நம்பி நான் போகிறேன். ஆண்டவரே, என் தகப்பனுடைய தேவன் என்னோடு இருந்து என்னை பலப்படுத்தி எனக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, ஹல்லேலூயா, நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கோயிலை கட்டுவேன், என்னை எல்லாவற்றிலும் நான் தசம பாகத்தை கொடுப்பேன் என்று அவன் வேண்டி கொண்டு போனான். அவன் நினச்சிருந்தது ஏதோ கொஞ்சம் கிடைச்சா எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஏதோ கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்சா போதும். வெறும் கையோடு போகிறேன், ஏதோ கையில் நான் திரும்பி எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு பொருள் கிடைச்சா போதும், அதை நான் வைத்துக்கொண்டு நான் வாழ்வேன் என்று நினைத்து போனான். ஆனால் யாக்கோபை தேவன் எப்படி ஆசீர்வதித்தானா? அது வைத்தார்னா 2 பரிவாரங்களை உடைய, ஹல்லேலூயா, 2 பரிவாரங்களை உடைய ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அவனை ஏராளமான ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கழுதைகளுக்கும் ஒட்டகங்களுக்கும் சொந்தக்காரனாய் கர்த்தர் அவனை மாற்றி அனுப்பினார். ஹல்லேலூயா. காரணம் என்னென்னா, அவன் பாருங்கள் எத்தனாக இருந்தவன் தான். ஆனால் ஒரு நாளிலே அந்த தன்னுடைய பழைய அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு வெளியிலே வந்தான். வெளியிலே வந்து இப்போ கர்த்தர்ட்ட வேண்டான், ஆண்டவரே நீங்கள் என்னைய பலப்படுத்துங்க, ஹல்லேலூயா, நீங்கள் என்னைய வாழ வைங்க, எனக்கு பரிவாரங்களை கொடுங்க, எனக்கு பரிவாரங்களை கொடுங்க என்று அவன் ஆண்டவரிடத்தை தன்னை ஒப்பு கொடுத்தான். கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, ஆண்டவரோடு உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை வெட்கப்படுத்தாத தேவன். ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் இன்று முதல் உங்களை நான் நம்புவேன், உங்களை நேசிப்பேன், என்னுடைய எல்லாவற்றையும் நீங்கள் எனக்கு திரும்ப தர வல்லமை இல்லவர், நான் உங்களை நம்புகிறேன் ஆண்டவரே, என் நம்பிக்கை நாயகரே, உங்களை நான் நம்புகிறேன் என்று ஆண்டவர் இந்த காலவெளியில் அவரை மாத்திரம் நம்புங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமேன். கர்த்தரை நம்பினீங்கன்னா என்றைக்காவது ஒரு நாள் அந்த காரியத்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்வார்? நடத்தி தருவார். அதில் எந்தவித மாற்றமே இல்லை. அதனால் ஆண்டவர் அழைக்கிறார், அரணுக்கு திரும்புங்கள், இடத்துல வாருங்கள், இரட்டிப்பான நன்மைகளை நான் உங்களுக்கு தருவேன். நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிற ஆசீர்வாதத்தை காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. 2 மடங்கு ஆசீர்வாதங்களை நான் உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் இந்த நாளை வாக்குப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வதை சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் நிச்சயமாகவே அவர் சொல்வதை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இரட்டிப்பான நன்மையை அது மாத்திரமல்ல, இன்றைக்கே நான் தருவேன். ஹல்லேலூயா. என்ன இன்றைக்கே நான் தருவேன்? ஜெபித்த உடனே நம்முடைய கையில் கரங்கள் நீட்ட போதில்லை. ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்துக்கான ஊற்றை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எதை எதிர்பார்த்துருக்கிறீர்களோ அந்த காரியத்தின் ஆசீர்வாதத்தை
கர்த்தர் இன்று உங்களிலிருந்து தொடங்க ஆரம்பிக்கிறார். அதை நான் இன்றைக்கே நான் தருவேன். கர்த்தர் நிச்சயமாக தொடங்கிவிட்டார். நான் நம்புகிறேன் கர்த்தர் தொடங்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்கிறோம்னா முதலாவது தோல்வியை, அதிரியங்களை, பயங்களை எல்லாவற்றையும் விட்டு வெளியே வாங்க. கர்த்தரை மாத்திரம் நம்புங்க. கர்த்தருடைய அரணுக்குள்ளே திரும்புங்க. கர்த்தர் என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அவரை நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறவன் ஒரு நாள் கெட்டு போவதும் இல்லை. ஆமேன். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் இந்த காலவெளியில் நம்மை அழைத்த தேவன் உண்மை இல்லவர். நான் இரட்டிப்பான நன்மைகளை இந்த காலவெளியில் உனக்கு நான் தொடங்கி இருக்கிறேன். நிச்சயமாக அதை சுதந்திரிக் கொள்ள வேண்டுமானால் என்னால் மேல் நம்பிக்கையாயிரு. ஹல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேட வேண்டும். அவரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உறுதியான விசுவாசம், உறுதியான நம்பிக்கை, உறுதியான காரியத்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடங்கிவிட்டார். இந்த ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்த்திருங்கள். எதிர்பார்த்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாகவே அவர் வாய்க்க பண்ணுகிற வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரும் எங்கள் பரலோகத்தின் தேவனுமாயிருக்கிற நல்ல தேவனே, பிள்ளைகளுக்கு இந்த காலவெளியிலே நீங்கள் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது வார்த்தை அல்ல, வசனம் அல்ல, இது வார்த்தை, இது தேவனுடைய வார்த்தை, இது நடக்கப் போகிற வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை என் தேவன் இவர்களுக்கு நீர் கொடுத்து இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அரணுக்கு திரும்ப கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கவலைகள், வேதனைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் மேலே நம்பிக்கை ஆயிருக்க ஆண்டவர் தாமையுடைய மனதை நீர் பலப்படுத்த வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறேன். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமாதானத்தினாலே நிரப்புங்க, ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. இந்த மாதத்தின் முதல் நாள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பிள்ளைகளை பாத்திரவான்களாக மாற்றுங்க. இந்த காரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய கையின் பிரயாசங்கள், கைட்டு செய்கிற வேலைகள் சகலவற்றிலும் என் தேவனுடைய பரிபூர்ணம் இயேசுவின் நாமத்திலே உண்டாயிருக்கட்டும். ஆண்டவர் சொன்ன இந்த மாதத்தை வாக்குத்தத்தின்படி என் ஜனங்களோ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தரை நம்புவதோடு செழிப்பான். அநேகம் பேருக்குள்ளே நான் உன் தலையை உயர்த்தி உன்னை பலப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. உங்களை குறித்து ஏளனமாக நினைத்தவர்கள் எல்லாம் உங்களிடத்தில் திரும்பி வரும்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தையுடைய பிள்ளைகளை இந்த மாதம் முழுவதுமாக ஆசீர்வதித்து பிள்ளைகளை கர்த்தர் பழகி என் தேவனை பெருக பண்ணுங்க. இந்த மாதத்தின் முதல் ஆசீர்வாதி சுதந்திரிக்க கர்த்தர் பலப்படுத்துங்க. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். வராதவர்களையும் கூட நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை கையெழுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.